சந்தோஷப்படுவேன். உடனடியாக செய்கிற வேலை வேறு வடிவாக செத்த நெல்லியெல்லாம் நல்ல பதமாக வறுத்து வச்சுக்கு. இப்போ மழை சூப்பரான சாப்பாடு, அரைத்து வைத்த ஒட்டி குழம்பு சூப்பராக இருக்குது. கருப்பில் வாழைங்க எனிவே என்ன ஜோலி பிளாக் சேனல்ல பார்க்கலாம். சொல்றீங்களா? நல்லா இருக்கு போல, பஞ்சா இருக்கும் பிள்ளைக்கு. அப்பதான் பார்த்தாக்கா சந்தோஷப்படுவேன். வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சேர் நேரம் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து 10:30 காலையில் எழுந்திலேருந்து இந்த டைம் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு தெரியுமா? மை ஃப்ரெண்ட் இஸ் தம்பிக்குட்டி. ஸோ 10:30 ஆச்சு. நான் இன்னும் வெளியில் போகவே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை. இப்போ நான் உங்களை காட்ட போகிறேன்னு பாருங்க. ஸோ இப்போ தம்பிக்குட்டி இங்கே வரையிலாது, நானும் அங்கே போயிடாது, சரியான மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இன்று தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் 15 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்று தினம் எங்களுக்கானுடைய என்ன பார்க்கப்படும்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சாட்டர்டே. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைடே. நான் வந்து ஹாப்பி ஃப்ரைடேன்னு என்னுடைய தமிழில் போட்டிருந்தேன். உண்மைக்குமே வந்து நேற்றைய தினம் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நாங்கள் பெண்கள் எல்லாருமே ஒன்று கூடி மனம் விட்டு பேசி வாய் விட்டு சிரித்தது அருணம் தான் சொல்லணும். என்னோட வீட்டை கொஞ்சம் வேலை செய்யணுன்றதுக்காக 2 மணியோட வந்துட்டேன். ஆனால் அங்கேருந்து வரக்கூட முடியாது சுச்சுவேஷன். அவ்வளோத்துக்கு நல்ல ஃபன்னாக போச்சு. குட்டீஸாக இருக்கலாம், இந்த பெண்களாக இருக்கலாம், எல்லாருமே நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக போச்சுது. அவ்வளோத்துக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்றைய பொழுதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 10:30 மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கு. வந்து இனிமேல் வெயில் அடிச்சுன்னு சொன்னால் நான் எப்படியாச்சும் போயிட்டு வருவேன் என்னுடைய சமையலை பார்க்கறதுக்கு முன்னாடி. அப்போ இன்றைக்கி வந்து எங்களோட சாட்டர்டே பொழுது என்னவா அமையப்போன்னு சொன்னால் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்குதான. அப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கி சுபாஷ் தங்கச்சி பிள்ளை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக அவங்களோட பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் அவங்க வந்து லீவுக்கு வந்து தாங்க மாமாவிட்ட போகணும். ஸ்கூல் தொடங்க மட்டும் மாமாவிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 குட்டீஸையும் கூட்டிகிட்டு போய் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக வந்து வந்துருக்காங்க. அப்போ உங்களை எல்லோருக்கும் பிடிச்சதான என்னோட அதாவது வந்து உன்னை முடியான்னு சொல்கிறது ஸ்பெஷலி வந்து அஸ்வின் குட்டி. அப்போ அவரும் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு அப்படியா நிற்பேன். சரியாண்டி இப்போ வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ வெளியிலேயும் போகலாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இருந்தாலும் வந்து அஸ்வின் எங்களோட கூட நிற்க போகிறதால அப்போ அவருக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது லீவு பொழுதில் நாங்கள் போகிற இடங்களை கூட்டிகிட்டு போகலாம், சமைச்சு கொடுக்கலாம், கேட்குறதையும் வந்து எல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து கூடவே நிற்கிறாடி மழை பொழுது வெளியில் போக முடியாமல் இருக்குது. சரி என்று போட்டு இப்போ நாங்கள் என்ன சமைக்கலாம்ன்றது எல்லாமே இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க நான் சொன்னதுக்காமே எவ்வளோ மழை பெய்யுருக்கு என்ன நிலவரம்னு சொல்லிட்டு இப்படி மழை பெய்யுது தான் நான் என்னென்று தம்பி கூட்டிகிட்டே போகிறது. ஃபஸ்ட்டு வாங்க அந்த மழையை நிலவரத்தையும் மழையையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷலாக வந்து என்னெல்லாம் சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மழை 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 பெய்யுது. காலையிலிருந்து மழை இருக்குது.
இவ்வளோ மழைன்னு சொன்னால் அங்கே வெளியில் நான் போய் பார்க்குறது நேற்று வந்து நல்லா இருந்தது கிளைமேட். நான் சொன்னேன் இந்த தலைமையில எல்லாமே சூப்பராக செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காலையிலே எழுப்பி எங்களோட சாப்பாடாக வந்து நல்ல ஒரு சாப்பாடு நான் வந்து உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் வந்து புட்டு, முட்டை பொரியல் எல்லாம் கொஞ்சம் வடிவாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உடனடியாக செய்கிற வேலை பாருங்க வடிவாக செத்த நெல்லியெல்லாம் நல்ல பதமாக வறுத்து வச்சுக்கேன். இப்போ மழைக்கு வந்து கிணி இளவாளிச்சு போடும். மழை விட்ட கையோட முதல்ல செய்ய வேண்டிய வேலை இது. அஞ்சு வரங்க வடிவாக செத்தில் எல்லாம் வறுத்து மல்லி எல்லாம் நல்லா தூளுக்கு பதமாக இதை வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து மில்லுக்கு கொண்டு போகணும். சரிதானே? அது மழை விட்டோன்னா அடுத்த கட்டம் பார்க்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் மேகவழியில் போக முடியாது. அதே நேரம் இன்றைக்கு சுவாசம் வந்து அவற்றை அலுவலாக பார்க்குறதுக்கு வந்து வழியிலேயும் போகல. பால்காட்டுக்கு உள்ளுக்கு ஒரு படுத்துருக்கு. அப்போ என்ன சொன்னால் சரி ஃப்ரிட்ஜுக்கு எண்ணெய் இருக்கும் இன்றைக்கு அதை சமையங்கன்னு சொல்லிட்டு அப்போ இப்போ பார்ப்போம் போய் ஃப்ரிட்ஜுக்கு எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு அதைத்தான் இன்றைக்கு வந்து எங்கள்ட மழை பொழுதுக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். பார்ப்போம் இப்போ எண்ணெய் இருக்குன்னு சொல்லி. சரியா? 3 பையாக இருக்கிற மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ பிரிச்சு நான் அடுத்தது வந்து சூட மீனும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டி மீனும் எடுத்துருக்கேன். அப்போ இதில் வந்து பொரியல் செய்யலாம், இதில் வந்து குழம்பு செய்யலாம். சரி, அப்போ ஒட்டி மீனில் வந்து அம்மா கூடுதலாக சொல்லுவாள். இதை வந்து சொல்கிறது பத்திய மீன்ட்டு சொல்லி. அப்போ எனக்கு டக்குன்னு யோசனை வந்துச்சு. இன்றைக்கி நானும் இதில் வந்து என்ன செய்யப்படுன்னு சொன்னால் ஸ்பெஷலாக அரைச்சி இன்றைக்கி நல்ல குழம்பு வச்சு இப்போ மெல்ல வந்துருக்கிறார்களுக்கும் இந்த ஒட்டி மீனை வந்து ஸ்பெஷலாக காய்ச்சக்கா அரைச்சி இதில் ஒரு குழம்பும் அப்புறம் பொரியல் ஓகே பாப்பா மீனும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதோட சமையலை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு இன்றைய பொழுது அதனால் இப்படியாக தான் அமைய போகுது. அங்கே இது வந்து கொண்டிருக்கிறார்களே உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். மழைக்காலம் என்றாலே இப்படி தான் நாம் ஒன்று நினைக்க காலநிலை ஒன்று அப்படியா இருக்க இந்த கர்மங்கள் வந்து செய்ய முடியாமல் இருக்கும். நேற்று காலநிலை சாதகமாக இருந்த நாடி பார்த்தீங்களான உறவுகளெல்லாம் சந்தித்தோம். அந்த செயற்பாடெல்லாம் வச்சா முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து வறுத்து வச்ச செத்தல் மிளகாயே கொடுக்க எல்லாமே இருக்குது. சரிதான? ஆனால் அதெல்லாமே ஒரு தடையாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு மற்றது வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு காலநிலைக்கு அதாவது அந்தந்த இதாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அதை சலிக்கவும் கூடாது, அதை இயற்கையோடு நாங்கள் கோவிக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த மீனை எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சூப்பரான குக்கிங்க்கு போவோம். அரைச்சி வைத்த ஒட்டி குழம்பு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ரக்கிற சட்டம் அடுத்த வந்து நாங்கள் இந்த மீன் பொரிக்கிறோம். எனக்கு இந்திய சாப்பாடு மாதிரி நல்ல சூப்பரான சாப்பாடு. இது ரைஸ் குக்கரில் இருக்காங்க அவை பிறக்க சோறு தயாராகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமையல் முடிஞ்சது மழையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெய்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் மழை காலத்தில் வந்து நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னு முக்கியம் இல்லை மக்களே, சுட சாப்பிடணும் அதுதான் முக்கியமான நான் சொல்லுவேன். சோயா மீன் தருது சாப்பிட்டாலும் அது வந்து இந்த மழை காலத்துக்கு நல்ல சுவையாக இருக்கும். எங்களுக்கு வந்து பசிச்சு கொண்டே தான் இருக்குது. சரியோ அப்படி பார்க்க இன்றைக்கி வந்து நான் நல்ல சூப்பரான சமையல் சமைச்சிருக்கேன். வாங்கோ இப்போ இன்றைக்கி வந்து என்னுடைய சாட்டர்டே சமையலை பார்ப்போம். வாங்கோ தருங்கோ. சாப்பாடு எல்லாமே நல்ல சூடாக இருக்குது. சுட பொன்னி சம்பா சோறு சமைச்சிட்டேன். அடுத்ததாக பாருங்கோ மக்களே, அரைச்சி வச்ச மீன் குழம்பு பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு நல்ல சூப்பராக இருக்குது. நான் வந்து அதை ஒரு காணொலியாக காட்சிப்படுத்தல. இன்றைக்குங்கிட்ட கடும் மழையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பயங்கரமான சம்பவமாக இந்த இடி மின்னலெல்லாம் வந்துச்சுது. அந்த டைம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல. அப்போ அதனாடி தான் அதை வந்து காட்சிப்படுத்தல. அரைச்சி வச்சதான ஒட்டி குழம்பு இன்றைக்கி வந்து எங்கள் சாட்டர்டே ஸ்பெஷலாக அரைத்து வைத்த ஒட்டி குழம்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சுட நல்லொரு பருப்பு கறி இருக்குது. அடுத்ததாக பாருங்கோ நல்ல கருவேலை சூட மீன் பொரியல் பார்த்தீங்களா. இப்போ வந்து சாப்பாடு நல்ல சூடாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் போட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாட்டர்டே சமையல் அது இந்த மழை நேரத்தில் இந்த சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒட்டி மீன் வந்து அரைச்சி வச்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நீங்கள் சாப்பிட்டு நீங்களோன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க. உண்மைக்குமே எனக்கு வந்து இந்த தான் ஃபஸ்ட் டைம் அரைச்சி வைத்த ஒட்டி மீன் குழம்பு. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். முதலாவதாக வந்து நான் தான்
தான் சாப்பிட போகிறேன். சுட சுட சாப்பாடு தான். ஆவி பறக்க பறக்க சுட சுட மதிய சாப்பாடு போடுவேன். செம்மையாக இருக்குது. விரைச்சி விட்டு ஒட்டி குழம்பு, அப்புறம் சூடமீன் பொரியல். அரைச்சி வச்ச ஒட்டி மீன் குழம்புல டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கதையே வருதில்லை அவ்வளவு. இன்னும் ஒரு டேஸ்ட் இன்னொன்று செமையாக இருக்குது. சாப்பாடு சூடும் அதில் வந்து என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு கொண்டு கேட்க எனக்கு கிளியப்பான ஞாபகம் வருது. இந்த அப்பாவுக்கும் வந்து ஒட்டி மீன் நல்லா பிடிக்கும் சொல்லுவார். நான் பத்திய மீன் சொல்லிட்டு முன்னே நான் வந்து ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டேன். தமிழ்நாட்டு நம்மளுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டு ஆசைக்கு சாப்பிட்டு கதைப்போமா. கருப்புக்கு செய்ய ஒரு நாள் இல்லாத டேஸ்டாக இருக்குது. அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்கும். இன்னும் பருப்புக்கு வித்தியாசமாக ஒன்றும் போடல. அம்சேக்கனா தான் இந்த பருப்பு கறிக்கு தாளிச்சு பொடியெல்லாம் சமைக்கிறவன். நான் அப்படியே இல்லை. மிளகு சீனஸ்லாம் உள்ளியெல்லாம் குத்தி போடுவேன். அதை இந்த பொரிச்சு விடுறதுலாம் இல்லை. நான் பருப்பு வேறு டேஸ்ட். சாப்பாடு சூப்பர். சும்மா நான் வந்து அடுத்த தரம் வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த மீனை நான் இன்றைக்கு காய்ச்சின இந்த மெதட்லேயே சமைச்சிட்டு கூப்பிடணும். நல்லா சாப்பிடும். இந்த கைப்போக்கமே எனக்கு பிடிச்சிருக்கும். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். மக்களை வேறு அங்கே ஒட்டி மீனே என்ன முடைக்கல. இந்த குழம்பின்ற சுவையில் வந்து இவ்வளோதையும் சாப்பிட்டு பாருங்க. அப்படி இந்த மீன் சாப்பிடும் நல்ல டேஸ்ட். மீன் அப்படி டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ தொடக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதாவது வந்து எஸ்வினாக்கள் ஸ்டூடெண்ட்ஸாக்கள் வந்து கொண்டிருக்கிறோம்ண்டு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து வரவிழாவே எல்லா இடமும் மழை. அப்போ அவங்களுக்கு வந்து பஸ்ஸில் மாறி வர லேட் ஆகிடும். சொன்னால் 10:30 பஸ்ஸுக்கு வரலன்னு இப்போ வந்து 12:30 பஸ்ஸுக்கு தான் இருக்கும். அப்போ அநேகமாக வந்து பின்னேற பொழுது தான் இங்கே வரைக்கணும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாரையுமே வெயிட் பண்ணாமல் எனக்கு பிடிச்சதான சாப்பாடை வந்து படிவாக சாப்பிட்டு கொண்டு இருக்கு. எனக்கு இன்னும் வந்து இரவு சாப்பாடாக அவங்களோட கலந்து கொள்ளுக்கணும். நான் ஸ்டார்ட்லேயே சொல்லிவிட்டு எங்கே அவங்கள காணணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ 12:30 பஸ்ஸுன்னா நீங்கள் வேறு எப்படியும் ஈவினிங் டைம் ஆகும். அதுதாங்க நாளையா காணொலியில் தான் அநேகமாக உங்களுக்கு நாங்கள் அவங்க காட்டுறோம். கொஞ்சம் ரசிக்கிறது எப்படி நான் சாப்பிட்டு இதுதான் வாழ்க்கை மக்கள். பார்த்தீங்களா நேற்று எப்படி கூட்டம் கூடி எல்லாரும் வந்து சமைச்சு செமையாக சாப்பிட்டோம். இன்றைக்கு எப்படி சாப்பிட்றாண்டு. ஸோ நேற்று பொழுது அப்படி, இன்றைய பொழுது இப்படி, நாளைய பொழுது எப்படியோ அதுதான் சொல்கிறது. ஓகே. இன்றைய நாள் வந்து நல்ல அடைமலையில்
பிடிச்சதான அது முதல் தடவையாக நான் அரைச்சி வச்சதான வட்டி மீன் குழம்போட வடிவாக சமைச்சு சாப்பிட்டாச்சு. வெந்தய பொழுதையும் பார்த்துருப்பீங்க. மழை விட்ட வழியோடு தான் நான் வந்து தம்பிக்குட்டிகிட்ட போகலாம். சரிதானே? ஸோ அதுவும் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்றைய நாள் வந்து நல்ல நாளாக போயிருக்குது. நீங்களும் வந்து உங்களுக்கு கிடைச்சதால் அந்த மழை பொழுது என்னென்ன டைமில் எது கிடைக்குதோ அதை வந்து வடிவாக நான் சொன்னது கம்மியாக நான் வந்து நிறைய கறி வச்சிருந்து சாப்பாடும் ஒரு கறி சோறுனாலும் வடிவாக சூடாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் இருந்தது. சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைய செய்ய போகிறேன் சொன்னாங்க. அடுத்த அலர்ட் வந்து பசிக்கிறாங்க. அதனால வந்து நானும் வயிறாக சாப்பிட்டு நிறைய சூடான சாப்பாடு கொடுக்கணும். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களோட நான் உங்களை சார் பாய். கருப்பில மழையை கூட்டிக்கொண்டு வாரீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஷூ எல்லாம் முடிச்சு கொண்டாங்க. ஷூ எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. மணியை பாருங்க வந்து தனக்கு எதிர கருப்பாளி பார்க்குது. கிசோனை தான் பார்க்குது மணியா. மணி புதாக்கள் வந்து நிற்கிறப்ப மணி எங்க பார்க்குது? மணி கிசோனை பார்த்து கொண்டு இருக்கு மணி. ரொம்ப நாள் கழிச்சு அத்தை விட்டு வந்துக்கிறேன். ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண போறியா? இங்க வந்து லீவ் விட்டுருக்கு. அம்மாட கெஞ்சி கூத்தாடி வந்தேன். கெஞ்சி கூத்தாடி வந்தீங்க? அவ கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா. போத்தீங்க. நான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அழுதான் வந்தவா. உங்க முட்டை கண்ணாலதான் நீ ஊத்து பண்றக்க. அவ உடுப்பு மடிச்சு வச்சு லீவ் கருத்தாலே கூட மடிச்சு கதிரையில அப்படியே வச்சுட்டான். அடுத்த வந்து நான் தான் அன்னைக்கு அப்புறம் 20 நாள் அப்ப ஜோடி பிள்ளைக்கு 20 நாள் காணலாம் மனசினேன். என்ன பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே என்னுடைய மதிய சாப்பாடு நீங்க பாத்துனீங்கன்னா ஒட்டி மீன் குழம்புன்னு சொன்னோன்னா அத்தை அப்ப வேணும் அவங்களுக்கு சொல்ல. அப்ப சரியா இப்ப நான் சுபாஷ் வெளியில போயிட்டார். அப்ப சொன்னேன் சரி இரவுக்கு நாங்க வடிவா சமைச்சாப்பலான்னு சிக்கன் சொல்லிக்கிறாரு. என்ன உங்க அம்மா அவரை மீனன்னு சொன்னா தெரியாத அலர்ஜி ஆனால் பிடிக்கான்னு சொல்லுவா. அப்ப சரி நீங்க சோட்டு சாப்பிட்டுன்னு வந்து சொன்னீங்க. சரி அப்ப மாமாட்ட இப்ப நாங்க சிக்கனுக்கு சொல்லி இருக்குது வேற சமைச்சு சாப்பிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் மத்தினமும் எனிவே என்ன ஜோலி பிளாக் சேனல்ல பார்க்கலாம். மலையில வந்து கருவினாக போகுது. அதை நீயே சொல்றீங்க. ஜோலி பிளாக்ல காணலாம் நண்பர்களே. அவர் வந்து கொஞ்சம் மழைக்கு நினைஞ்சு வந்து சூடா விட்டாங்களேன்னு டீ ஒன்று குடிக்க போறோம். அப்படியே பாய் சொல்லிவிடுவேன். பாய்.